கேரள மாநிலம் மூணாறு சுற்றுலா சென்ற தமிழக இளைஞர்கள் போதை இளைஞர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி, இந்த தாக்குதல் சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு பாத்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் பல்வேறு சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வந்து மூணாருக்கு வருவாங்க. மூணாரோட இயற்கையும் அவருடைய குளுமையும் ரசிப்பதற்காகவே பல சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருந்தாலும் பாத்தீங்கன்னா மூணாறுல வசிக்கிற போதை ஆசாமிகள், அதாவது உயர் ரக மது போதை மற்றும் கஞ்சா, மது போதை போன்றவற்றை உட்கொண்ட ஆசாமிகள் பாத்தீங்கன்னா இங்க வர்ற சுற்றுலா பயணிகளை அடிக்கடி வந்து தாக்குதலுக்கு உள்ளாகிறது வழக்கமான ஒன்றாகவே இருந்துட்டு வருது. இந்நிலையில பாத்தீங்கன்னா திருச்சியிலிருந்து நண்பர்களுடன் வந்த அரவிந்த் மற்றும் ஞானேஸ்வரன் ஆகியோர் கார்ல சென்று கொண்டிருக்கும் போது காருக்கு வழிவிடாத காரணம் காட்டி மூணாறு பள்ளிவாசலை சார்ந்த கௌசிக் மற்றும் அருண், சுரேஷ் ஆகிய மூவரும் பாத்தீங்கன்னா காரை நிறுத்தி காரை அடிச்சு உடைச்சிருக்காங்க, கண்ணாடியெல்லாம் உடைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஞானேஸ்வரன் மற்றும் அரவிந்த் இவங்களை பாத்தீங்கன்னா பிடிச்சு வச்சு அவங்கள சட்டையை கழிச்சு அடிச்சதோட ஒரு குவார்டர்ஸ், அதாவது தொழிலாளர்கள் தங்கும் இடங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா வண்டிகால் போட வச்சு அடிச்சிருக்காங்க. இது அங்க இருக்கிற அந்த தொழிலாளர்களேவோ இது செய்யறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சும் அவங்க மிரட்டி இந்த பசங்களை வந்து, அதாவது சுற்றுலா பயணிகளை அடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை பார்த்து கேரளா போலீசார் இந்த 3 பேரையும் கைது செய்த நிலையில பாத்தீங்கன்னா அவங்க தங்களுடைய காரை இடிப்பது போல் வந்தாங்க, அதனால வந்து மோதல் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் சொல்லியிருக்காங்க. தமிழகத்திலிருந்தும் மற்றும் பல்வேறு மாநிலத்திலிருந்தும் சுற்றுலா பயணிகளுக்கு தொடர்ந்து இது போல் வந்து ஒரு அச்சுறுத்தலும் ஒரு ஆபத்தும் இருந்து வருகிறது. நன்றி சிவசபாபதி, உங்களுடைய விவரங்களுக்கு.